வணக்கம் மக்களே, இன்றைக்கி நம்ம சேனலில் பர்மா ஸ்டைல் அத்தோ வீட்லேயே செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நாம் அரைக்க தேவையான பொருட்களை பார்க்கலாம். காய்ந்த மிளகாய் 15, பொட்டுக்கடலை 50 கிராம், நிலக்கடலை 50 கிராம். இப்போ நம்ம காய்ந்த மிளகாயை மிக்சியில் போட்டு நமக்கு தேவையான சில்லி ஃப்ளேக்ஸ் ரெடி பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு தேவையான சில்லி ஃப்ளேக்ஸ் ரெடி. அடுத்து மிக்ஸி ஜாரில் நிலக்கடலையும் பொட்டுக்கடலையும் ஒன்றா சேர்த்து பவுடர் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு தேவையான நிலக்கடலை பவுடர் ரெடி. அத்தோவுக்கு தேவையான பூண்டு, வெங்காயம், முட்டைக்கோஸ் 3 தனித்தனியாக வெட்டிக்கலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் அத்தோ செய்ய தேவையான நூடுல்ஸை வேக வச்சுக்கணும். இப்போ வாணலில் நூடுல்ஸ் வேகுவதற்கு தேவையான தண்ணீரை ஊற்றிக்கலாம். அந்த நூடுல்ஸ் திக்கானதாக இருக்கணும். எந்த பிராண்டாக இருந்தாலும் பரவாயில்ல, அது உங்கள் விருப்பம். அத்தோ நூடுல்ஸ் செய்ய கலர் சேர்க்கணும். நான் ஆரஞ்சு கலர் சேர்த்துக்கிறேன். கலர் உங்கள் விருப்பம்தான், சிகப்பு வேணாலும் சேர்த்துக்கலாம். நூடுல்ஸ் வேகும்போது நூடுல்ஸ் ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் இருக்க ஆயில் 2 ஸ்பூன் ஊற்றிக்கணும். நூடுல்ஸ் வேகும்போதே அரை டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கணும். அப்போ தான் நூடுல் ருசியாக இருக்கும். நூடுல்ஸ் வேகும்போதே இன்னொரு பாத்திரத்தில் வெங்காயத்தையும் பூண்டையும் பொரிச்சு எடுத்துக்கலாம். வெங்காயம் பொரிக்க தேவையான அளவுக்கு ஆயில் ஊற்றிக்கலாம். ஆயில் சூடு ஏறினதும் வெங்காயத்தை போட்டு பொரிக்கலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக சிவந்து வரணும், மொறுமொறுன்னு. வெங்காயம் பொரிச்சிட்டு இருக்கும்போதே சுவைக்காக சிறிதளவு உப்பு சேர்த்துக்கணும். பொரிச்ச வெங்காயத்தை தனியாக ஒரு பாத்திரத்தில் வச்சுக்கலாம். இப்போ அதே எண்ணெயில் பூண்டையும் பொரிச்சு எடுத்துக்கலாம். பூண்டும் பொன்னிறமாக வரணும். நூடுல்ஸ் வேக 5 நிமிடம் போதும். நூடுல்ஸ் வெந்ததும் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நூடுல்ஸை வடிகட்டி தனி ஒரு பாத்திரத்தில் வச்சுக்கோங்க. பூண்டு அதே எண்ணெயில் சிறிது நேரம் ஊறட்டும். அத்தோ கூட சேர்ந்து சாப்பிட வெஜ் வாழைத்தண்டு சூப் வீட்லேயே செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். இப்போ கடாயில் எண்ணெய் ஊற்றி கட் பண்ண வெங்காயத்தை போட்டு
கொஞ்சம் இஞ்சி, கொஞ்சம் பூண்டு, இது மூணையும் போட்டு நல்லா வதக்கணும். பிறகு நறுக்கின வாழைத்தண்டையும் போட்டு நல்லா வணக்கி ஒரு 1/2 ஸ்பூன் உப்பு போடணும். நல்லா வணங்கின வெட்டிக்கு கொஞ்சம் மஞ்சத்தூள், 1/4 டீஸ்பூன் கறி மசாலா, 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், இது மூணையும் சேர்த்து நல்லா வணக்கி தேவையான அளவு தண்ணி ஊற்றுங்க. காரம் உப்பு உங்கள் தேவைக்கு ஏற்ப போட்டுக்கோங்க. வாழைத்தண்டு வெந்த பிறகு கடல மாவு 1 ஸ்பூன் சேர்த்து தண்ணியில் கலந்து அதில் ஊற்றிடுங்க. நல்லா கொதிச்சு கடல மாவு பச்சை வாசம் போன பிறகு சிறிதளவு மிளகுத்தூள் சேர்த்து நல்லா கலக்கி விடுங்க. இப்போ சிறிதளவு கொத்தமல்லி தழையை தூவி விட்டு மூடி வைங்க. இப்போ நமக்கு தேவையான வாழைத்தண்டு சூப் ரெடி. அதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சுக்கலாம். அத்தோ செய்ய தேவையான கலவை பொருட்கள் தயார் நிலையில் இருக்குது, அதை பார்க்கலாம். எலுமிச்சை சாறு, நாம் ஏற்கனவே பொரித்தெடுத்த பூண்டு மீதமான எண்ணெய், 1 ஸ்பூன் உப்பு சேர்த்து தண்ணீரில் கரைத்த உப்பு கரைசல், நிலக்கடலையும் பொட்டுக்களையும் சேர்த்து அரைத்த மாவு, அரைத்த சில்லி ஃப்ளேக்ஸ், புளி கரைசல், எண்ணெயில் பொரிச்ச பூண்டு, பொரித்தெடுத்த வெங்காயம், ஒரு அகலமான பாத்திரத்தில் நறுக்கின வெங்காயம், வேக வைத்த நூடுல்ஸ், நறுக்கின முட்டைக்கோஸ், இது மூணையும் எடுத்துக்கலாம். முதல்ல முட்டைக்கோஸை போட்டுக்கலாம். முட்டைக்கோஸ் உங்கள் தேவைக்கேற்ப சேர்த்துக்கோங்க. அரிசி மாவு தட்டுவடை 10 எடுத்துக்கலாம். அதை நல்லா பொடியாக நொறுக்கிக்கலாம். நொறுக்கிய தட்டுவடைய கோஸோட சேர்த்துக்கலாம். நறுக்கிய வெங்காயம் கொஞ்சம், பொரித்த வெங்காயம் கொஞ்சம், பொரித்த பூண்டு தேவைக்கேற்ப, சில்லி ஃப்ளேக்ஸ் உங்கள் காரத்துக்கு தேவையான அளவு, அரைச்சி வச்ச நிலக்கடலை மாவை சேர்த்துக்கலாம். உங்களுக்கு காரம் அதிகமானுச்சுன்னா இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்துக்கலாம். இந்த கலவையை முட்டைக்கோசும் தட்டுவடையும் ஒன்றா சேர்ந்து வர மாதிரி நல்லா கலக்கிக்கலாம். அத்தோ செய்ய தேவையான பொருட்களையே முன்கூட்டியே செஞ்சு வச்சுக்கிட்டோம்னா இதை செய்யறதுக்கு 10 நிமிஷமே போதும். புளி கரைசல் 3 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். அத்தோ சுவைக்கு இதுதான் முக்கியம். உப்பு கரைசலை நம்ம தேவைக்கு அளவுக்கு ஊற்றிக்கலாம். முட்டைக்கோசு பச்சையாக எடுத்துக்கிறதுனால முட்டைக்கோசில் உப்பு இறங்குற அளவுக்கு ஊற்றிக்கலாம். கரைசலும் புளி கரைசலும் நம்ம சேர்த்ததுனால கடல மாவு ஒட்டிக்கும். அதனால நல்லா ஒரு கலக்கி நூடுல்ஸை சேர்த்துக்கலாம். நாம வேக வைத்து வடிகட்டி எடுத்து வைத்த நூடுல்ஸ்,
அதன் மீது பொரித்தெடுத்த பூண்டெண்ணெயை ஊற்றிக்கோங்க. இப்போ கடல மாவு நூடுல்ஸோடையும் கோஸோடையும் நல்லா கலந்துற அளவுக்கு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஏற்கனவே நம்ம நூடுல்ஸ் வேகும் போதே உப்பு போட்டிருக்கோம். அதனால் உங்களுக்கு சாப்பிட்டு பார்த்து உப்பு கரைசல் தேவைன்னா கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. அதுக்கு மேலே எலுமிச்சை சாறை ஊற்றிக்கலாம். நல்லா கலக்கி ஒரு தடவை டேஸ்ட் பாருங்கள். காரமோ உப்போ கூடவோ குறைச்சலாக இருந்தால் அதுக்கு தகுந்தாப்புல சேர்த்துக்கோங்க. இப்போ நமக்கு தேவையான சுவையான பர்மா ஆத்தோ ரெடி. முட்டை பேஜோ செய்ய வேக வைத்த முட்டையை கீறிக்காங்க. அதில் சில்லி ஃப்ளேக்ஸ், பொரிச்ச பூண்டு, பொரிச்சு வச்ச பூண்டு எண்ணெய், பொரிச்சு வச்ச வெங்காயம், புளி கரைசல், உப்பு கரைசல் சிறிதளவு ஊற்றி வச்சா முட்டை பேஜோ ரெடி. நாம் ஏற்கனவே செய்து வச்ச வெஜ் வாழைத்தண்டு சூப்பை வேறொரு கிண்ணத்துக்கு பரிமாறலாம். நாம் வீட்டிலேயே செஞ்ச பர்மா ஆத்தோ வெஜ் வாழைத்தண்டு சூப்பு முட்டை பேஜோ ரெடி. இந்த மெத்தடில் நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு ருசிச்சு பாருங்கள். ஈவினிங் ஸ்நாக்ஸாக உங்கள் குழந்தைங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப பிடிக்கும்.